இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எவ்வளவு வல்லமையானவர் என்றும் எவ்வாறு மனிதர்களின் உள்ளங்களில் நல்ல எண்ணங்களை தூண்டி எழுப்பி உமக்காக நல்ல செயல்களை செய்ய வைக்கின்றீர் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றீர். முதல் வாசகத்திலே உமக்காக ஆலயத்தை எழுப்ப ஒரு அரசனுக்கு தூண்டிவிடுகிறேன், அதனால் எவ்வாறு அந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பதை நீர் தெளிவுபடுத்துகின்றீர். இயேசுவே, நீர் நல்ல செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றும் எவ்வாறு ஒளி விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுகிறது என்றும் அந்த ஒளி எவ்வாறு மக்களுக்கு உதவுகிறது என்றும் நாங்கள் உமக்காக பணியை செய்யும் பொழுது, உம்முடைய பணியை நிறைவாக செய்யும் பொழுது நீர் எங்களை எவ்வாறு உயர்த்துவீர் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறேன். உமது உடனிருப்பிற்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக என்று இறைவன் அரசனை தூண்டி எழுப்புகின்றார். எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். கடவுளுக்காக மக்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்றும் அதனால் எருசலேம் ஆலயம் கட்டப்படும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. இறைவா, நாங்களும் உமக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் உமக்காக நல்லதை செய்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக கூறுகின்றார். விளக்கை ஏற்றி அதை ஒரு விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள் என்றும் அது வருகின்ற மக்களுக்கு ஒளியை கொடுக்கும் என்றும் வீட்டிற்கு அது ஒளி விளக்காய் இருக்கும் என்றும் தெளிவுபடுத்துகின்றார். மேலும் ஆண்டவர் கூறுகிறார், உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும் என்று கூறுகிறார். இது நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆச்சரிய வார்த்தைகள். கடவுளுக்கென்று நாம் வாழும் பொழுது, கடவுளின் பணிகளை செய்யும் பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார் என்றும், கடவுளுக்கென்று நாம் ஒன்றும் செய்யாவிட்டால் இறைவன் நம்மை உயர்த்த மாட்டார் என்பதை விளக்குகிறது. இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி இறைவனுக்காக பணி செய்வோம். இறைவன் நம்மை உயர்த்துவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.